நாங்கள் இந்த இடத்திலே உங்களோடு முக்கியமாக கருத்து பரிமாறிக்கொள்ள விரும்புகின்ற அம்சம், நீங்கள் இரண்டாவது குறிப்பிட்ட அந்த ஆய்வு கட்டுரைகள், அதாவது ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரைகள் தொடர்பில் அவை எப்படி எந்த அமைப்பிலே காணப்படுகின்ற ஆரோக்கியமான ஒரு சூழல் காணப்படுகிறதா அந்த ஆய்வுகளிலே? உண்மையில் மாணவர்கள் இங்கு நிர்பந்திக்கப்படுகின்ற ஒரு நிலையின் காரணமாக ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய கற்கை நெறியை முடிக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்துதான் அவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். இங்கு இந்த மாணவர்கள் இரண்டு வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஒன்று, மாணவர்கள் தங்களுடைய எக்ஸாமை பேஸ் பண்ணி போவதன் காரணமாக ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கின்றார்கள். இதில் ஆய்வுக்குரிய முழு தன்மையும் பெறுகிறதா என்ற ஒரு வினா எழுகிறது. அடுத்ததாக, மாணவர்களுடைய வாசிப்பு திறனும் கருத்துக்களை உள்வாங்கி விமர்சன ரீதியாக முன்வைக்கின்ற போக்கும் மாணவரிடத்தில் காணப்படுவது மிக குறைவாக இருக்கின்றது. எனவே இங்கும் அவருடைய கருத்துக்கள் எந்த அளவு ஆய்வு ரீதியாக முன்வைக்கப்படுகின்றது என்பது பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்து விட்டு செல்கிறார்கள். அதாவது அவர்கள் தங்களது கற்கை நெறிகளை பூர்ணப்படுத்தி வெளியாகின்ற பொழுது ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டும். எனவே ஏதோ ஒரு வடிவிலே சமர்ப்பித்து விட்டு அந்த கடமையை முடித்து விட்டு செல்கிறார்கள். ஆமாம். எனவே அந்த வகையிலே இங்கு நாங்கள் இந்த கட்டுரைகளை 100 விதமான ஆய்வுத்தன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆய்வுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் 100 விதமான முழுமைத்தன்மையை இங்கு நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது. இது ஒரு குறைபாடுதான். ஆமாம். எனவே எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த வடிவில் அந்த ஆய்வுகள் வெளிவருவதிலே பல தடைகள் இருக்கின்றன. வேற என்ன தடைகள் காணப்படுகின்றன? இப்படி அந்த அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆய்வு, சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற, சமூகத்தின் ஒரு பிரச்சனையை இனங்காட்டுகின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆய்வு எமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு தடையாக என்னென்ன காரணிகள் இருக்கின்றன? இன்று இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், கலைத்துறை மாணவர்களை பொறுத்த மட்டில் இந்த ஆய்வுத்துறை ரிசர்ச் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டில் மிகவும் பலவீனமான நிலையில் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், மாணவர்களுக்கான சரியான ரிசர்ச் ஃபீல்டு தொடர்பான வழிகாட்டல்கள் வழங்கப்படாமல் ஒரு குறைபாடு. குறிப்பாக எங்களுடைய சமூகத்தை பொறுத்த மட்டில் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை என காணப்படவில்லை. மாணவர்கள் குறிப்பாக தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்கின்ற போது புத்தகங்களை மையப்படுத்தியதாக, லிட்ரேச்சர் பேஸ் ரிசர்ச்சாகத்தான் எல்லாவற்றையும் தொடர்பாக முன்னெடுத்து செல்கின்றார்கள். ஃபீல்டு ரிசர்ச்கள் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. எங்களுக்கு தேவை இவ்விடத்தில் ஃபீல்டு ரிசர்ச் தான் தேவையாக இருக்கின்றது. எனவே அவைகளுக்கான வழிகாட்டல்கள் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுவது மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஒரு குறையாக நாங்கள் கருதுகிறோம். இந்த இடத்திலே அப்படி பல தடைகளுக்கு மத்தியிலும் பல குறைபாடுகளுக்கு மத்தியிலும் வெளிவருகின்ற ஆய்வுகள், எம்மை வந்தடைகின்ற ஆய்வுகள், அந்த பல அதாவது ஆய்வு ஒரு ஆய்வுடைய இறுதி வடிவம் அந்த ஆய்வு முன்வைக்கின்ற முடிவுகள் அல்லது அந்த ஆய்வு முன்வைக்கின்ற முன்மொழிவுகள், அதுதான் மேலே ஒரு ஆய்விட மிக சாராம்சமாக அமையக்கூடியது. அதுதான் மேலே சமூகம் எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு அம்சமும் கூட. இந்த முடிவுகள், இந்த ஆய்வு சாராம்சங்கள் அல்லது அந்த ஆய்வினுடைய பரிந்துரைகள் எம்மை வந்து சேருவதில்லை, சமூகத்தை வந்து அடைவதில்லை. இதற்கு ஏதும் தடைகள் இருக்கின்றனவா? இதற்கு தடைகள் என்று நாங்கள் சொல்கின்ற போது நிறைய தடைகள் நாங்கள் இனம் காணலாம். ஒன்று, மாணவர்களை பயப்படுகின்ற ஒரு அம்சம்தான் என்னுடைய ஆய்வு கட்டுரை பூர்ணத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றதா என்ற ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது. அடுத்ததாக, இதனை நூலிருவில் வெளிக்கொண்டு வருவதற்கு மாணவர்கள் பொருளாதார ரீதியாக மேற்கொள்கின்ற அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட இந்த ஆய்வு கட்டுரைகளை நூல் வடிவில் கொண்டு வருகின்ற போது சமூகத்தில் எந்த அளவு அதற்கான தாக்கம் அல்லது சமூகம் எந்த அளவுக்கு அதனை வரவேற்கின்றது என்ற ஒரு பிரச்சனை இங்கு காணப்படுது. காரணம், சமூகத்தை மையப்படுத்திய ஆய்வாக இவைகள் அமைவதில்லை. பிற சமூகங்களோடு ஒப்பிட்டு நோக்குகின்ற போது அவர்கள் தங்களுடைய இனத்தினுடைய அல்லது தங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை சரியாக இனங்கண்டு அவற்றை தீர்வை நோக்கி செல்வதற்கான ஆய்வுகளாகத்தான் அவைகள் அமைகின்றது. எனவே இங்கு இவ்வாறான ஆய்வுகள் இல்லாத காரணமாக இவைகள் சமூகத்தை வந்தடைவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. இந்த இடத்திலே அதாவது நூலாக ஒரு ஆய்வு வெளிவருதல் என்ற கட்டத்துக்கு முன்னால் ஒரு கட்டத்தை எங்களுக்கு யோசிக்க முடியும். அதாவது எமது சமூகத்தில் பல பத்திரிகைகள் காணப்படுகின்றன, தமிழ் மொழியிலான பல பத்திரிகைகள், சஞ்சிகைகள் காணப்படுகின்றன.
ஏன் அந்த வழிமுறையூடாக இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்த முடியாது? ஏன் அவை வெளிவராமல் தடைப்பட்டிருக்கின்றன? நிச்சயமாக இது முடியாத ஒரு காரியம் அல்ல. மாணவர்கள் எழுத்தாற்றல் துறையில் காட்டுகின்ற ஆர்வமின்மைதான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. தான் உருவாக்கிய ஒரு எழுத்தாக்கத்தை ஒரு பத்திரிகையில் பிரசுரிப்பதற்கு மாணவர்கள் முன்வராமைதான் இதற்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது. இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் உண்டு. தங்களுடைய கருத்துக்களை அழகாக தொகுத்து சொல்வதுதான் அந்த கட்டுரை நோக்கமாக இருக்கின்றது. இவ்வாறு செய்வதற்கு மாணவர்கள் முன்வராமை ஒரு காரணம் தான். உண்மையிலே களம் அவர்களுக்கு திறந்திருக்கிறது. நிச்சயமாக இருக்க பல்கலைக்கழகங்களிலும் நிறைய வெளியீடுகள் சஞ்சிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சஞ்சிகைகள் இவர்களுடைய ஆக்கங்களை முன்வைக்க முடியும். அதே போன்று பத்திரிகைகள், இன்று எத்தனையோ பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்ற அவைகளும் கூட இந்த ஆக்கங்களை அனுப்ப முடியும். ஆனால் மாணவர்கள், குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இவ்வாறான ஆக்கங்களை முன்வைப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆம். சகோதரர் கஃபூர்தீன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்திலே இந்த ஆய்வு முயற்சிகள், அதாவது கலைத்துறையிலே ஈடுபடுகின்ற இந்த மாணவர்களுடைய ஆய்வு முயற்சிகள் ஈடுபடுவதற்கான தளங்களாக நீங்கள் எதனை கருதுகின்றீர்கள்? உண்மையில் கலைத்துறை மாணவர்களை பொறுத்த மட்டில்தான் கூடுதலான ஆய்வுக்குரிய களங்கள் காணப்படுகிறது. நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் பொருளியல், மருத்துவத்துறையை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையோடு சுருங்கி விடுகின்றவர்கள். ஆனால் கலைத்துறை மாணவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எந்நேரமும் சமூகத்துக்குள் வாழுகின்றவர்கள். உதாரணமாக சொல்வதென்றால், இலங்கையினுடைய முஸ்லிம்களுடைய வரலாறு சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு நிறைய தேவை இருக்கின்றது. அதை நாங்கள் இவ்வாறு, அவர்கள் வாழுகின்ற கிராமத்தினுடைய வரலாறு என்ன, அவர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தினுடைய வரலாறு என்ன, அவர்கள் வாழ்கின்ற மாவட்டத்தினுடைய வரலாறு என்ன என்ற வகையில் அந்த இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறுகள் சம்பந்தமான நிறைய ஆய்வுகள் செய்யலாம். அதில் அவர்களுடைய பூர்வீகம், குடியிருப்புகள், குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள், பொருளாதார நிலைப்பாடுகள் என்று அந்த ஆய்வை தொடராக மேற்கொள்ள முடியும். அதே போல முஸ்லிம்களை கல்வி என்று வருகின்ற நேரம் அங்கும் கூட நிறைய பிரச்சனைகள் காண்கின்றோம். இவ்வாறு கல்வி, பொருளாதாரம், அரசியல் என்று எல்லா வகையிலுமே முஸ்லிம்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அதனை எவ்வாறு தீர்த்துக் கொள்ளலாம், பிரச்சனைக்குரிய இடம் எங்கு இருக்கின்றது என்பதை சரியாக இனங்கண்டு இந்த மாணவர்கள் வழிகாட்டப்பட வேண்டும். இவ்வாறான வழிகாட்டல் இல்லாமல் மிக குறைவான இந்த மாணவர்கள் எதிர்நோக்கின்ற பாதி ஒரு பிரச்சனை தான். ஆமாம். அதாவது முஸ்லிம்களுடைய கல்வி, கலை, கலாச்சாரம், அதே போல குடும்பம், இப்படி பல தளங்கள் முன்னால் விரிந்திருக்கின்றன இந்த ஆய்வு முயற்சிகளை மேற்கொள்வதற்காக. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். குறிப்பாக கலைத்துறையிலே கல்வி கற்று வெளியாகின்ற அந்த பட்டதாரிகள் தங்களது பல்கலைக்கழக வாழ்க்கையை முடித்ததுக்கு பிறகு ஏன் இப்படியான ஆய்வு முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள்? இல்லை, அவர்கள் அந்த தங்களது எக்ஸாம், தங்களது பரீட்சையிலே வெற்றி சித்தியடைவதற்காக வேண்டி ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கற்கை நிறையை பூர்த்தி செய்து பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டதாரிகளாக வெளியானதுக்கு பிறகு நாங்கள் அப்படியான ஆய்வு முயற்சிகளை காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கு நாங்கள் சொல்வதென்றால், குறிப்பாக மாணவர்கள் நினைக்கின்றார்கள் பல்கலைக்கழக பட்டம் ஒன்று பெறுவது என்பது ஒரு தொழில் ரீதியான நிபுணத்துவமான ஒரு குவாலிபிகேஷனாக தான் கருதுகிறார்கள். உண்மையில் கலைத்துறையை பொறுத்த மட்டும் மாணவர்கள் இவ்வாறு அணுகுவது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏனென்றால் சமூகத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் கூடுதலாக காணப்படுகிறது. இந்த வகையில் நாங்கள் பட்ட பின்படிப்பு அல்லது பல்கலைக்கழக கல்வியை தொடர்வதற்கு பின்னால் அவர்கள் தொழில் ரீதியாக தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகின்ற போது ப்ரொஃபஷனல் லெவலில் அவர்களுடைய தொழில்களை வளர்த்துக் கொள்வதிலே தான் கூடுதலான அக்கறை செலுத்துகிறார்கள். இதனால் அவருடைய ஆய்வு துறை என்பது மழுங்கிய ஒரு நிலை காணப்படுகிறது. இது ஒரு ஆபத்தான நிலை எங்களுடைய சமூகத்தை பொறுத்தமட்டில். நிச்சயமாக உண்மையிலேயே கலைத்துறை கல்வி கற்கின்ற மாணவர்களது ஆய்வு முயற்சிகள் என்ற தலைப்பிலே முக்கியமான சில கருத்துக்களை இங்கே நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். அந்த கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டவர் சகோதரர் என் கஃபூர்தீன் அவர்கள். இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கலை பீடத்திலே இஸ்லாமிய நாகரிக துறையிலே விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். சகோதரர் கஃபூர்தீன் அவர்களுக்கு எமது நன்றிகள்.